மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். மே 1 அமெரிக்கா ஈரான் இடையேயான யுத்தத்தில் ஏற்பட போகும் மாபெரும் மாற்றம் என்ன? பெரும் நெருக்கடியில் டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறையாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய யுத்தத்துல எதிர்பாராத மிக பெரும் சிக்கலை இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எதிர்நோக்கி இருக்கிறாரு. மே 1 பிற்பாடு இந்த யுத்தத்துல மாபெரும் மாற்றம் ஏற்பட போகின்ற செய்தி தான், அது ஒரு சட்ட சிக்கலாக இருக்கிறது தான் இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு. சட்டத்தை மதிச்சு டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக அமெரிக்காவினுடைய படைகளை மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து சொந்த நாட்டுக்கு மீள அழைச்சு கொள்வாரா, இல்ல அடம்பிடிச்சு யுத்தம் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி யுத்தத்தை தொடர்வாரா அப்படின்னு பல்வேறு விடயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. அது என்ன சட்டச்சிக்கல் இந்த யுத்தத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி காங்கிரசுடைய அனுமதி இல்லாம ஒரு அவசர நிலையில யுத்தத்தை தொடர்வதாக இருந்தாலும் சரி, தொடங்குறதாக இருந்தாலும் சரி, அந்த யுத்தத்துக்கான காலக்கெடு 60 நாட்கள். இப்போது இந்த யுத்தம் 60 நாள் எட்டுது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 1 இதுவரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தரப்புல உத்தியோகபூர்வமாக காலம் நீடிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்துக்கான கோரிக்கை முன்வைக்கப்படாததுனால மே 1 பிற்பாடு மத்திய கிழக்குல இந்த யுத்தத்திற்காக அமெரிக்காவினுடைய படைகளோ இராணுவ தளவாடங்களோ அங்கு நிலைநிறுத்த முடியாது, தொடர்ச்சியாக யுத்தத்தை தொடர முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் தான் இப்போது அமெரிக்க அரசியலமைப்பு சொல்லுது. அந்த வகையில மே 1 பிறகு ஒரு மணி நேரம் கூட அந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் அமெரிக்க ஜனாதிபதியினால் இந்த யுத்தத்தை தொடர்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. அப்படியாக இருந்தா இந்த ஒரு விஷயத்துல அமெரிக்க ஜனாதிபதி கால நீடிப்பு கேட்பாரா? அவ்வாறு கேட்டா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் அதை வழங்குமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் கேட்கல, கேட்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. என்றாலும் அமெரிக்க ஜனாதிபதி அவர் இஸ்ரேல என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 2 மாதங்களுக்கு கடல் வழி முற்றுகையை தொடரணும், கடல் வழி முற்றுகையை நீடிக்க போறதாக தனது அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு ஒரு விஷயம். அப்படியா இருந்தா அனுமதி கோராமல் எப்படி இந்த முடிவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி வந்தார் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் மே 1 என்பது நாளைய தினம். இதுக்கிடையில ஒரு முறையான சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையை பின்பற்றுவதற்கான காலக்கெடு இல்லை என்பதனால கேட்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்லப்படுது. அதுபோக ஒருவரை கேட்டுட்டா நிச்சயமாக காங்கிரஸ் இதுக்கான அனுமதியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலையில நெருக்கடியில கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அது லேசாக பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு விஷயம்தான் இப்போது சொல்லப்படுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய குடியரசு கட்சிக்குள்ள இருந்தே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இப்போது வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தம் தேவையில்லாத ஆணையை புடுங்க போய் எதற்கு சிரமப்படுறீங்க, இந்த யுத்தத்தை உடனடியாக முடிச்சிட்டு நாட்டுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு அழுத்தங்கள் சொந்த கட்சியில் இருந்தே எழ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அதிகப்படியான பண விரயம் இந்த யுத்தத்துக்காக செலவிடப்படுது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 60 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை இதுக்காக செலவு செய்ததாகவும், ஒரு நாள் யுத்தத்துக்காக 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவானதாகவும், அதுபோக முற்றுகைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 500 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகிறதான செய்திகள் இப்போது கட்சிக்குள்ள பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை உண்டு பண்ணியிருக்கு. ஏவுகணை மற்றும் வெடிபொருட்களுடைய கையிருப்பு 50% குறைஞ்சதுனால தாய்வானுக்கு செய்ய வேண்டிய உதவி, தென்கொரியாவுக்கு செய்ய வேண்டிய உதவி இவைகள் மிக முக்கியம், அவைகளுக்கான பாதுகாப்புக்கான ஆயுதங்களை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் கட்சிக்குள்ள இருந்தே காங்கிரஸுக்குள்ள இருந்தே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தாய்வான் எதனால தென்கொரியாவுக்கு பாதுகாப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனாவுக்கு எதிராக தாய்வானுக்கும் அதுபோக வடகொரியாவுக்கு எதிராக தென்கொரியாவுக்கும் உதவிகள் அளிக்கின்ற ஒரு மரபை கொண்ட நாடுதான் அமெரிக்கா. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெளிவற்ற உத்தி. இந்த போர் எங்க போகுது, அமெரிக்கா எந்த இடத்துல இந்த யுத்தத்துல இருக்குது, எங்க போய்த்து தான் இந்த யுத்தத்தை முடிக்க போறாங்க எந்த தெளிவான திட்டமிடலும் இல்லாததுனால கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய யுத்த வியூகம் இருக்குது. அதனால இதை நம்பி இந்த யுத்தத்தை தொடர்வதற்கான அனுமதியில தர முடியாது அப்படின்ற ஒரு நிலப்பாடு இப்போது கட்சிக்குள்ள இருக்கிறதுனால காங்கிரஸ்ல இதை விட அதிகமான பூகம்பங்கள் வெடிக்கும் என்பதனால அனுமதி கேட்டு மீண்டும் ஒரு முறை அவமானப்படக்கூடாது என்பதற்காக அனுமதி கேட்க விருப்பம் இல்லை. ஒருவனை கேட்டாலும் அனுமதி கொடுக்கப்படுவதற்கான சாத்தியப்படங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு.
அனுமதி வழங்கப்படாவிட்டால் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று வந்து மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிற்பாடு உடனடியாக அமெரிக்காவினுடைய இராணுவத்தையும் தளவாடங்களையும் உடனடியாக 3 கப்பல் உட்பட 60,000 பட வீரர்களை அமெரிக்காவுக்கு மீள பெறணும் அப்படின்னு ஒரு விஷயமும், மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிற்பாடு காங்கிரஸ் இந்த யுத்தத்திற்காக பணம் ஒதுக்குவதை உடனடியாக நிறுத்திடும், பணம் இல்லாமல் இந்த யுத்தத்தில் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகி போவார் அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. இந்த ஒரு சூழல்ல டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறான முடிவை எடுப்பார் அப்படின்ற விஷயங்களும் பேசப்படுது. தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தி அதிரடியாக தற்காலிக யுத்தத்தை நீடிக்க போறோம் அப்படின்ற ஒரு விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, ஒமான், கட்டார் போன்ற நாடுகளின் ஊடாக ஈரானுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை செய்துட்டு தாம் யுத்தத்தில் வெற்றி பெற்றதாக பகிரங்கமாக அறிவிச்சுட்டு உடனடியாக நாடு திரும்புகின்ற பணியை அமெரிக்கா செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான முயற்சியில தான் இப்போது வந்து யுத்த நிறுத்தம், அதை தொடர்ந்து மீண்டும் யுத்த நிறுத்தம், பல்வேறு நிபந்தனைகளை போட்டு ஏதோ ஒரு வகையில ஈரான அடிபணியை வச்சு கௌரவமாக இந்த யுத்தத்திலிருந்து வெளியேறலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில தம்பியை அறுத்து விட்டு இப்போது இந்த பயணத்துல அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்னதான் கோபம் வந்தாலும் என்னதான் ஆத்திரம் வந்தாலும் செய்வதற்கு வழி என்று இதுதான் ஒரே வழி என்பதனால இப்போது ஏதோ ஒரு வகையில பொறுமை காத்து இந்த ஒரு விஷயத்துல அடங்கி போகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைய தினத்துக்கு பிற்பாடு இந்த யுத்தத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போதோ, அடம் பிடிச்சி அடிவாங்குகின்ற சூழல் உருவாகுமா, இல்ல யுத்தத்தை வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில சரணடைஞ்சு வெளிப்படையாக உலகத்திற்கு தாம் வெற்றி பெற்றதாகவும் ஈரான் அடிப்படையை செய்ததாகவும் ஒரு நிலப்பாட்டை அடிப்படையை செய்ததாகவும் உறக்க சொல்லிவிட்டு அனைத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு நாட்டுக்கு புறப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு முதன்முறையாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காங்கிரஸ்ல முதன்முறையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு. எதற்காக 2027ஆம் ஆண்டுக்கு இராணுவ செலவுகளுக்காக வந்து 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கோரப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டினுடைய பட்ஜெட்ல இருந்து 40% இது அதிகம். அது மட்டுமல்லாம 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு இப்போதுதான் இப்படியான பாரிய அளவிலான பணம் கோரப்பட்டிருக்கு. எதற்காக இந்த பணம் அப்படின்ற கேள்வியும் விசாரணையும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டதோட எப்போது படைய மத்தியங்களுக்கு நாடுகளிலிருந்து வாபஸ் பெற போறீங்க, ஈரானுடைய யுத்தம் எந்த இடத்துல இருக்குது, எப்போது முடிப்பீங்க, என்ன நிலப்பாட்டில் இருக்கீங்க, என்ன திட்டத்தை வகுத்திருக்கீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளும் இந்த விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்படி ஈரானுடைய யுத்தம் குறித்தே இப்போது வந்து பாதுகாப்பு அமைச்சரை கேள்வி கேட்கின்ற இடத்துல தான் இப்போது காங்கிரசுடைய நிலப்பாடு இருக்குது. எனவே அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் அவருடைய இருக்கின்ற அணியினர் வந்து இப்போது தன்னிச்சையாக இந்த யுத்தத்துக்குள்ள வந்ததுனால தான் இப்போது கட்சிக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள அதுபோக இந்த நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு எதிர்வலைகளையும் அது உருவாக்கி இருக்கு. இந்த ஒரு நெருக்கடிக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறது தெரிஞ்சுதான் பத்திரமாக கச்சிதமாக ராஜதந்திர முறையில வந்து காய்களை நகர்த்தி பேச்சுவார்த்தை இருக்கலாம், யுத்தமாக இருக்கலாம், ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலையும் பிடி கொடுக்காம மிரட்டலுக்கு அடிபடியாம கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தை தாழ்த்தி இப்போது மே 1ஆம் தேதி வரைக்கும் ஈரான் இந்த ஒரு யுத்தத்தை நகர்த்தி இப்போது வந்து ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவை தோல்வியை ஒத்துக்கொள்ள வச்சு நாட்டுக்கு திரும்ப வைக்கின்ற பணியைத்தான் இப்போது ஈரான் செய்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதுக்கு பிற்பாடு என்ன செய்யணுமோ அந்த ஒரு விஷயங்களையும் ஈரான் கச்சிதமாக செய்து வருவதாகவும் திட்டமிடுவதாகவும் தான் இப்போது சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை முற்றுகை தொடரும் பட்சத்துல அதுக்கான மாற்று வழிகளை இப்போது கண்டறிஞ்சதாகவும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக காஸ்பியன் கடல் வழியாக இப்போது அந்த பணியை ஆரம்பிச்சதாகவும், அதுபோக 8000 கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்ட எல்லைப்புறங்கள்ல சம்பந்தப்படுகிற 7 நாடுகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி இப்போது வந்து எண்ணெய் வர்த்தகத்தை கச்சிதமா செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யறதோட ஒருவேளை அமெரிக்கா யுத்தம் தான் தீர்வு அப்படின்னு வருகின்ற பட்சத்துல அதை எதிர்கொள்வதற்கு தேவையான இராணுவங்களையும் தயார் நிலையில் வைத்திருப்பதான செய்திதான் இப்போது வந்து ஈரானுடைய திட்டமிடலை போர் யூகங்களும் தான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாம அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கணும், செல்வாக்கு இழந்து காங்கிரசினுடைய பெரும்பான்மையை இழந்து நெருக்கடிக்கு ஆளாகணும், அதுதான் இந்த யுத்தத்துல ஈரான் டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுக்கின்ற சன்மானமாக பார்க்குது. என்னதான் இருந்தாலும் இப்படியான ஒரு சூழல்ல ஒரு தேர்தல் வருமாக இருந்தால் நிச்சயமாக காங்கிரசுடைய பெரும்பான்மையை அமெரிக்க ஜனாதிபதி இழக்க நேரிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொண்டு வரும். ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லி வந்த டொனால்ட் ட்ரம்புக்கு தனது நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சூழல் என்பது நிச்சயமாக
தோல்விக்கு மேல் மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் இப்போது இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. பொறுத்து பார்க்கலாம். இந்த யுத்தத்துல அமெரிக்கா வெற்றி பெற்றதாக அவர் அறிவிச்சிட்டு பேச்சுவார்த்தைக்கு போய் ரகசியமான உடன்படிக்கை செய்துவிட்டு மத்திய கிழக்கு நாடுகள் இருந்து அமெரிக்காவோட படைகள் செல்லுமா அல்லது அடம்பிடிச்சு யுத்தம் தான் தீர்வு அப்படின்னு சொல்லி அடிவாங்குகின்ற சூழல் உருவாகுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.